இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? இயேசு உன்னை அழைக்கிறார், விரைந்து ஓடிவா. இயேசு உன்னை அழைக்கிறார், விரைந்து ஓடிவா. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே தவித்து போனாயோ? தன்னந்தனியே தவித்து போனாயோ? ஒருவரும் இல்லை என்று சோர்ந்து போனாயோ? ஒருவரும் இல்லை என்று சோர்ந்து போனாயோ? உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே ஜெபச்செல்விங்கிறவங்க மதுரையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே மாடியில் கட்ட முடியாமல் தடையாக இருந்துச்சான். அவங்க யூடியூப்பில் நம்ம ஜாய் டிவி ப்ரோக்ராமை பார்ப்பாங்களாம், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி. ஏன்னா டிவியில் அந்த நேரம் பார்க்க முடியாது, நான் சர்ச்சுக்கு போயிடுவேன், எங்கேயாவது போயிடுவேன். ஆனால் அதை யூடியூப்பில் அன்றைக்கே அவங்க ஏற்றி விட்டுருவாங்க. நான் பார்த்துட்டு ஆண்டவரே நான் இந்த வீடை கட்டி முடித்தா நான் ஜாய் டிவியில் சாட்சி சொல்வேன்னு ஒரு பொருத்தனை வச்சேன். பணமே கிடைக்கல, 2 வருஷமாக தடையாக இருந்தது. கர்த்தர் அம்மா மூலம் பேசினார், காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் வாய்க்கால் தண்ணிலாம் நிரப்பப்படுன்னு சொன்னார். அதே மாதிரி பணம் எங்கே இருந்தால் வந்துச்சுன்னு தெரில. ஆனால் நான் வீடை கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதென்று எழுதியிருக்காங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தேவ சமூகத்தில் உங்களுக்கு கூறுகிறேன். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி அநேகர் பார்க்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவுல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8:00 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியிடுகிறோம். ஒவ்வொரு மாதம் 3வது சனிக்கிழமை 7 மணி நேர துதி ஆராதனை நடத்துகிறோம். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு வாரம் வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதியாரண ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி யூடியூப்பில் வாக்குத்தத்த துதி ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஊழியத்தை நீங்கள் காணிக்கையினால் தாங்கும்படி அன்போடு கூட கேட்குறோம். அல்லேலூயா, நிச்சயம் நாமத்து நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் நீங்கள் எதெல்லாம் இழக்கிறீங்களோ அதையெல்லாம் 100 மடங்கு இம்மையிலையும் அருமையில் நித்திய ஜீவனையும் பெறுவீங்க என்று மார்க்கிலுள்ள சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29-30 வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, வாக்குத்தத்தத்தை நம்பி நம்ம கர்த்தருக்காக செயல்படுவோம். கர்த்தருக்காக ஒரு சேனை எழுப்புவோம், துதி சேனை ஜெப சேனை எழுப்புவோம். வரிக்கு நாம் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். சரி, தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் நசனாய் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக, தேவ பல நிலடுவதாக. இதை பார்க்குற ஒவ்வொருவரே கர்த்தர் ரெட்டிப்பான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிரப்புங்கப்பா, ரெட்டிப்பான நன்மையெல்லாம் நிரப்புங்கப்பா. அல்லேலூயா, உம்முடைய அளவில்லாத கிருபையினால் நிரப்புங்கப்பா. வேத வசன பொறிக்கை பிசாசை இயேசு நாமத்தில் சபிச்சு பார்த்து தழுகிறோம். வேத வசனம் 100 மடங்கு கிரியை செய்வதாக. ஓரி ஹாதாகாரா போரி கசே
ஒரு கேதே பாதே கலிபாரே வசே. ஒரு பயம் திகில் என்ன அப்பப்போ பிடிக்குதுன்னு சொல்கிற அருமையான மகளே மகனே, எதற்கெடுத்தால் ஒரு பயம், அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, தகாத சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்டுக்கள் கர்த்தர் இப்போது எடுத்து போடுகிறார். நெகட்டிவ் சிந்தனை, தாறுமாறான சிந்தனை இப்போது நசனா இயேசு நாமத்தில் நீங்கி போவதாக. கர்த்தர் சுத்த இருதயத்தவர்களுக்கு சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை புதுப்பிப்பீராக. அலே லோயா ராகா தேகா ராபஷே ஓராகா தேகா பேகா தக்கரபோ ஓரிகை சே ஓராகா தேகா லபா ரபா ரேகா பாபா. கேஸ் ஸ்டவ்னால பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு இப்படியே நிறைஞ்ச மாதிரி இருக்குது, குரலில் புண்ணு இருக்குது, அல்சர். கர்த்தர் அதை நீக்கி போடுகிறார். பிணியாளியில் குணமாக்கத்தக்க வல்லமை இப்போது விளங்குவதாக. இயேசு தொடுவாராக, சிறுகுடல் பெருங்குடலை தொடுவாராக. இப்போதே சர்வாங்க சுகம் உண்டாவதாக. ஒரேகா தீகரியாக்கரா ஒரேகா தீகரிபா சே. செயலிழந்த கிட்னிகள் செயல்படுவதாக. நசனா இயேசு நாமத்தில் செயல்படுவதாக. கர்த்தர் கிட்னிகளை தொட்டு சுகந்தருவீராக. அந்த நெப்ரான்ஸ்களை தொடுவீராக. அல்லேலூயா, புதுப்பிப்பீராக. கெட்டு போன அந்த கிட்னியை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. உடைய தலம்புல கரம் தொட்டு புது கிட்னியாய் மாற்றுவதாக. கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. ரோக்கோ ரீகா ஒரேகா தகரபஷே தகரபஷபதிகப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹார்மோன் பிரச்சனை, மென்சன் பிரச்சனையை கர்த்தர் நீக்கி போடுகிறார். அல்லேலூயா ரக்கா தீகா பாபா லாபா ராபா. குடிகார பிள்ளைக்காக, குடிகார கணவனுக்காக, குடிக்கிற தகப்பனுக்காக வருஷக்கணக்காக ஜெபிக்கிற அருமையான சௌனை சகோதரியை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் மேயாவே விடுதலை ஆவீர்கள். குடியார கணவன்மார், குடிகார பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. இயேசு நாமத்தினால் அற்புதம் நடக்கும். சாட்சியாக நிறுத்துங்க இயேசு நாமத்தின் பிதாவே ஆமென். இந்த நாளே கூட செய்தியுடைய தலைப்பு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். நமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் செய்யப்படுகிறது. பெங்களூர் டிவியை பார்த்துட்டு ஒரு சகோதரி ஃபோன் அடித்தாங்க. அம்மா, நாங்கள் நகையெல்லாம் போட மாட்டோம், நாங்கள் வெந்தய கொஸ்தக்காரங்கம்மா, எங்கள் மாமனார் ஒரு ஊழியக்காரம்மா, சர்ச்சு வச்சுருக்காருமா, அவர் எனக்கு விரோதமாக செய்வனை வச்சுட்டாருமா, நானும் என் கணவரும் பிரிகிற மாதிரி இருக்கோம், ஏகப்பட்ட பிரச்சனை வருது, எங்கள் கணவர் நல்லவர் தான், அந்த செய்வனை எங்களை இப்படி ஆக்குதுமா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குமா, ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன பெந்தை கோஸ்தக்காரங்களா, அது ஊழியக்காரங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். பாருங்களேன், சோசியர்கள் வைக்கலாம், மந்திரவாதிகள் வைக்கலாம், ஒரு ஊழியர் எப்படிங்க வைக்கலாம்? அதே மாதிரி இன்னொரு ஊழியம் செய்கிறவர் எனக்கு நேரடியாக வந்து சொன்னார், அம்மா, நான் போகிற சர்ச்சில் அநேக விசுவாசிகள் உண்டுமா, ஆயிரக்கணக்கானவர் உண்டு, ஆனால் அங்கே உள்ள முக்கியமானவங்களை என்ன செய்கிறாங்க, செய்வனை செய்கிறாங்க. இன்னும் இப்படிலாம் இருப்பாங்களா கிறிஸ்தவங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியம். கிறிஸ்தவங்க செய்கிறாங்களா, அது பெந்தை கோசக்காரங்க செய்கிறாங்களா? புரிந்து கொண்டே அப்புறம்தான், ஆகா, சாத்தானுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்க. செய்வினைய ஜெபத்தினால நீக்கக்கூடியவர்களாக இருக்கிற ஊழியர்கள், ஊழியக்காரிகள் செய்வனை பண்ணலாமா? ஆனால் ஆண்டவர் சொல்ல, யார் பண்ணாலும் சரி, ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம தலைமுடியெல்லாம் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் ஒன்று கூட விழுகாது. ஒரு வாலிப தம்பி, அவன் ரட்சிக்கப்பட்டான், அவனுக்கு திருமண வயது ஆகுது, அவன் நல்லா ஒரு ஆவிக்குரிய பொண்ணு வேணும் அப்படின்னு அவன் தாயும் தகப்பனை என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பார்ப்போம் அப்படின்னு. பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், நல்ல ஒரு ஆவிக்குரிய பொண்ணாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு இடையில் அவன் மொட்டை அடிச்சுட்டு என்கிட்ட வந்து நின்னான். ஏன் இது என்னப்பா மொட்டையை போட்டு வந்திருக்க, ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டரு, அவர் சொன்னார் எனக்கு முடி கொட்டுது, அதனால் அந்த டாக்டர் ஒரு ஐடியா கொடுத்தாரு, நீ 6 முறை மொட்டை போடு, அப்போ தான் என்ன செய்யும், அந்த முடி அடுத்து ஸ்ட்ராங்காக இருக்கும்,
இது டாக்டருடைய கணிப்பாக இருக்கலாம். ஆனால் நான் சொன்னேன், நீ உயவு மொட்டை போட்டால் உனக்கு யார் பொண்ணு தருவா? முடியே இல்லாதவனுக்கு. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறாரு, மனுஷர் வெளித்தோட்டத்தை பார்க்குறோமா இல்லையா? எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த டிவி பார்த்து தான் ஃபோன் அடிப்பாங்க. முன்னாடி வழுக்கையாக இருக்குது, அதனால அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலேம்பாங்க. நான் சொல்லுவேன், வழுக்கையோ மொட்டையோ முடியோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லைப்பா, கத்தருக்குள்ளே இருக்காங்களா? அதெல்லாம் இல்லை ஆண்டி. அதை எப்படி ஆண்டி ஒத்துக்க முடியும்? அவங்க கேட்குற கேள்வி விசுவாசி. ஆனால் மொத்தத்தில் நான் சொல்கிறேன், நமக்கு விரோதமாக எழும்புற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நம்ம சரீரத்துக்கு விரோதமாகவோ, நம்ம லைஃபுக்கு விரோதமாகவோ, நம்ம கையீடு வேலைகளுக்கு விரோதமாகவோ, ஊழியத்துக்கு விரோதமாகவோ, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாகவோ, படிப்புக்கு விரோதமாகவோ, எதற்காக செஞ்சாலும் சரி அது வாய்க்காதே போகும்னா வாய்க்காதே போகும். ஆனால் வாய்க்காமல் போவதற்கு சில நிபந்தனைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். முதல்ல நம்ம விசுவாசிக்கணும் ஆண்டவரை. சரியா? இந்த வசனம் எனக்கு ஒரு சகோதரி, அவங்க விசுவாசியாக இருந்தாலும் சில ஊழியத்துக்கும் சில ஊழியம்லாம் செய்வாங்க. அப்போ அவங்க சிஸ்டர் எனக்கு விரோதமாக செய்வனை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்களை சொல்லுவாங்க, ஒரு 3 நபரை சொல்லுவாங்க. ஒன்று அவங்க ரிலேட்டிவு, இன்னொன்று அவங்க கணவரே சொல்லுவாங்க, அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவாங்க. இந்த 3 பேர் மாறி மாறி வச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்லுவேன், வேத வசனம் என்ன சொல்லுது? நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம்னா எந்த ஆயுதம் தான் வாய்க்காது. இதை நம்ம விசுவாசம் அறிக்கையிடணும். வசனத்தை இருதயத்தில் வைத்து அதை வாயினால் சொல்லணும். இன்னைக்கு அநேகர் வாய் அதை சொல்ல மாட்டேங்குது. நான் அந்த சௌரியை பார்த்து எத்தனையோ முறை, கணக்கே இல்லாத முறை சொல்லிட்டேன், வாயினால் அறிக்கையிடுங்க. இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கையிடதான் அது பலிக்காது. கட்டுகள் உடஞ்சாத்த என் பிள்ளைகளுக்கு திரும்ப நடக்கும், வேலை கிடைக்கும், இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு சகோதரி. அப்போ நான் சொல்லுவேன், விசுவாசிங்க, கையின் பிரியாஸ்தம் பிள்ளை சாப்பிடும், பாக்கிய நன்மை உண்டாகும், ஏற்ற துணையை உண்டாக்குவேன், மனைவியை கண்டிடுவன் நன்மையை கண்டிடுகிறான், கத்தெடுத்தவன் தயவும் வருகிறான். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சொல்லி சொல்லி அறிக்கையிடும். கத்தர் செய்வார், கத்தர் எனக்காக யாவை செய்வார் 138:8 அதை அறிக்கையிடுங்க. நான் வசனத்தை சொல்லிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு இதா வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லும்போது கம்பீர சத்தமிடணும். இன்னைக்கு மனுஷனுடைய வார்த்தைன்னா ஒரு 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 அதிகாரியோ ஒரு பிரதமரோ நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டான்னா, நல்ல வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். செய்யறதும் செய்யாது அப்புறம் தெரியும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாசில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத. ஆண்டவர் வார்த்தை கண்ணை மூடிட்டு நம்ம நம்பலாம், அதை அறிக்கையிடலாம். அதை நிறைவேற்றலைன்னா யாருக்கு அவமானம்? ஆண்டவருக்கு தான். ஆனால் அவர் சொல்லி செய்யாதிருப்பதில்லை, வசனித்தோ நிறைவேற்றாதிருப்பதில்லை. பொய் சொல்ல ஒரு மனதல்ல, மனமாற ஒரு மனுப்புத்தரன் அல்ல. வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஒரு வார்த்தை ஒழியாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காதே போனால் வாய்க்காதே தான் போகும். விசுவாச அறிக்கையிடணும், அப்போதான் நம்ம மேலே வந்து பழிக்காது. நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு ஆவியானவர் சொன்னார், அவங்க ஆயுசுக்கு தான் செய்வாங்க, நீ என்ன செய்ய போற? நீ சர்வாயுதத்தை தரித்து கொண்டு அவனை எதிர்த்து நின்னா ஓடியே போயிடுவான். பலிக்காது, கண்டிப்பா பலிக்காது. ஆண்டவர் வார்த்தை பலிக்கும். அவருடைய கற்பனைப்படி நடந்தா இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தையெல்லாம் மீது வந்து பலிக்கும். பூமியில சகல ஜாதியில பாய்க்கல் உன்னை மேன்மையாக வைப்பே. உபாகமம் 28:1 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 14 வசனம் அது நிறைவேறும். அதுக்கப்புறம் அந்த வசனத்தை கீழ்ப்படியாம இருந்தா 68 வசனம் வரையும், அந்த 15 68 வரையும் சாபங்கள் எழுதப்பட்டிருக்குது. என்னென்ன வியாதிகள் எப்படிலாம் வரணும். ஆண்டவருடைய வார்த்தை மீறினதுனால தான் பாருங்க, ஆதாம் மீறினதுனால அவன்ல இருந்து பாவம் உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. வியாதி, பலவீனம், மரணம் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. புதிய ஆதாமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பாவம் மனுஷனை சிலுவில் அடித்து வெற்றி சிறந்து விட்டார். பாவத்தை போக்குற கிருபாதர பலி அவர் ஒருவர் தான். செய்வன மந்திரக்கட்டு எல்லாம் அவர் ரத்தத்தை, அவர் சிந்தின ரத்தத்தினால ஜெயம் எடுத்துடலாம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால சாட்சியின் வசந்தான் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தின 12:11 நம்ம வாசிக்கிறோம்.
சாத்தான் கிரியில் அழிக்கும்படி தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது. லூக்கா 10:19 சொல்லுகிறது, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஒன்று நம்மளை சேதப்படுத்தவே முடியாது முடியாது. லோயா ராக அதிகாரா வாரிக சபா. சரி, முதலாவது நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுத வாய்க்காமல் போகணும்னா நம்ம விசுவாச அறிக்கையிட வேண்டும். வசனத்தை இறுதியில் வைத்து அறிக்கையிட வேண்டும். செய்வன ஒருவேளை எனக்கு இருக்குது, மந்திரம் வச்சுருக்காங்க, ஏவல் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறவங்க இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் வச்சுக்கோங்க. ஏசாயா 54:17, என்னாகாம 23 அதிகாரம் 23வது வசனத்தை வச்சுக்கோங்க. 1 யோவான் 3:8 வச்சுக்கோங்க. வெளிப்படுத்த விசேஷம் 12:11 வச்சுக்கோங்க. அதை படித்து மனப்பாடமாக வச்சுக்கோங்க. கர்த்தர் என்ன செய்வார்? அதே போல் 91 சங்கீதத்தில் உன் பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 16 வந்தால் ஒன்று உன்னை அணுகவே அணுகாது. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நீங்கள் இருதயத்தில் வைத்து அதை சொல்ல 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 வார்த்தையினால தான் சாத்தானை வெல்ல முடியும். எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் செய்வன மந்திரத்துக்கு முக்கிய காரணம் குட்டிச்சாத்தான் தான். அவங்க வச்சுட்டாங்க, இவங்க வச்சுட்டாங்க, அவங்கள வேணால் அவன் பயன்படுத்தி இருக்கலாம். அதே நான் சொல்ல வரேனே, ஒரு பெந்தேகோஸ்தே ஊழியக்காரு மருமகளுக்கு வச்சுட்டாருன்னு இந்த ஃபோன் மூலம் எனக்கு பெங்களூர்லேருந்து சொன்னாங்க. பெங்களூர் நான் ஆளை பார்க்கல, நான் இந்த வசனத்தைன்னு சொன்னேன். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், வாய்க்காது, வாய்க்கவே வாய்க்காது. எங்கேருந்து வந்துச்சு அங்கே தான் அது ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அவரே பதில் செய்ய போக மாட்டார். அவர் நமக்காக யாவை செய்து முடிப்பார். வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. இருதயத்தில் வைத்து அதை அறிக்கையிடணும். இந்த பிள்ளைங்க இருதயத்தில் பாடத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்கல்ல, அதில் இப்போ எப்படி தேர்வில் பாருங்க 600க்கு 600 வாங்கிறாங்க, 500க்கு 500 வாங்கிறாங்க. எப்படி நல்ல இருதயத்தில் பாடத்தை என்ன செய்கிறாங்க, படித்து மனசில் பதிச்சு வைக்கிறாங்க. அதை வாயினால் என்ன செய்கிறாங்க, ஒப்பிக்க சொன்னால் ஒப்பிச்சிடுறாங்க, எழுத சொன்னால் எழுதிடுறாங்க, பல முறை எழுதி பார்க்குறாங்க. அதனால எழுத்து தப்பு இல்லாமல் இருக்குது. சும்மா யார் ஃபஸ்ட் ரேங்க் வர முடியாது. அதுபோல் ஸ்பிரிச்சுவல் லைனில் நம்ம ஃபஸ்ட்டாக முதற்பலனாக காணப்படணும். ஆண்டவர் நம்மளை முதற்பலனாக மாற்றணும். அப்படின்னா நீங்களானும் வசனத்தை அறிக்கையிட வேண்டும். விசுவாசித்து விசுவாசிக்கணும், அடுத்து அறிக்கையிட வேண்டும். மூன்றாவதாக நீதிமொழிகள் 18:19, சகோதரர்களின் விரோதம் கோட்டை தாழ்பால் போல இருந்து. சகோதரருடைய விரோதம் எப்படி இருக்கான்? கோட்டை தாப்பால்கள் போல இருக்கான். ஒரு கோட்டை சுவர் மாதிரி ஒரு தடுப்பு இருக்குது. சகோதரருடைய விரோதம், சகோதரரை பகைக்கூடாது, நம்ம பகைக்கக்கூடாது. அநேகர் சொல்கிறது என்னன்னா, சொத்து பிரச்சனை தான், பாகப்பிரிவினில் தான் சகோதரர்கள் சகோதரிக்குள்ள பிரச்சனை வந்துருக்கு. விட்டு கொடுக்கணும். ஆபிரகாம் போல விட்டு கொடுக்க நம்ம கற்றுக்கிடணும். சொல்லுவாங்க, கோர்ட்டுக்கு போன வாழ்க்கை ரோட்டுக்கு வந்துடும் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க. சிலர் கோர்ட்டில் போட்டு தான் வாங்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் 10 வருஷம் 20 வருஷம் அப்படியே தள்ளிக்கிட்டே போகும். வாய்தான். விரோதம் வேண்டாம். லோத்து பார்த்து ஆபிரகாம் சொன்னான்ல, நீ வலது பக்கம் போனால் இடது பக்கம் போகிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் லோத்து சந்ததி ஃபுல்லாக என்ன ஆகிப்போச்சு, சபிக்கப்பட்ட சந்ததி ஆயிடுச்சு. ஆனால் ஆபிரகாம் சந்ததி நீங்கள்லாம் இன்னைக்கு விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, சகோதரிடம் அன்பு வச்சுக்கங்க, விட்டு கொடுத்துருங்க. ஒரு அம்மாவுக்கு ஒரு வீட்டில் 3 வீடு இருக்கலாம், நீங்கள் 2 பிள்ளை இருக்கலாம். அவன் 2 வீடை வச்சுக்கிட்டா எனக்கு ஒரு வீடு தான், பரவாயில்ல, விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் சொல்கிறாருல்ல, 2 வஸ்திரத்தை இருந்தாலே 1 வஸ்திரத்தை கொடுன்னு சொல்கிறார் இல்லையா? உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவன்ட்டு நீ தடை போடாத, விட்டு கொடுத்துரு. ஆண்டவருக்காக வசனத்தின்படி நம்ம செஞ்சால் கர்த்தர் வலப்பக்கம் இடப்பக்கம் இடம் கொண்டு பெருக பண்ணுவார். இப்போ நான்லாம் விட்டு கொடுத்துட்டேன். நான் ஒரு சகோதரி, ஒரு பொம்பளை பிள்ளை தான், 3 பேர் ஆம்பளை பசங்க 3 பேருமே இப்போ இறந்துட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆனால் சொத்து எங்கள் அம்மா அப்பா பேரில் இருந்ததை எங்கள் அண்ணங்கள்லாம் அந்த இலவச பட்டா போடுறாங்க, இப்போ மாற்றிக்கிட்டாங்களாம். எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ நாங்கள் மாற்றிக்கிட்டோம், அதனால உனக்கெல்லாம் கிடையாது அப்படின்னா எங்கள் அண்ணன் பிள்ளைகள்லாம் அவங்கவுங்க பேருக்கு எழுதிக்கிட்டதாக கேள்விப்பட்டேன். அப்போ நான் கேட்கும்போது சொன்னாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சட்டம் வர்ற முந்தியே
பெண்களுக்கு சொத்துரிமை உண்டுன்னு வருமுந்தியே உங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல. சரி, இது உண்மையா என்னென்னு நான் ஒரு வக்கீல்கிட்ட கேட்கும்போது, இல்லைம்மா, எப்போ நீங்கள் அந்த வீட்டில் பிறந்துட்டீங்களோ உங்களுக்கு சொத்துரிமை உண்டு, கோர்ட்டில் போட்டால் உங்களுக்கு சம உரிமை கிடைக்கும்னாங்க. நான் போகவே இல்லை. சகோதரர்களுக்கு ஏன்னா அவங்கள விரோதிச்சா கோட்டச்சுவர் போல் இருக்குமா. சரி, நம்ம விட்டு கொடுத்தா பரவாயில்ல, நீங்கள் 1 கோடி ஆளுக்கு 1 கோடி வச்சுக்கிட்டீங்களா சொத்து, பரவாயில்ல, எனக்கு ஒன்றுமே இல்லையா, பரவாயில்ல, ஆண்டவர் தான் எனக்கு பெரிய சொத்தாக இருக்கிறார். நீங்கள் வச்சுக்கிற அந்த 1 கோடி சொத்தை பார்க்கல என் தேவன் பல மடங்கு எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஆண்டவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கத்தான். அல்லேலூயா. அங்கங்கே ஜெபக்கோபுரங்களை கட்டி என்ன செய்யணும், ஜனங்களை ஆண்டவர்களை நடத்தணும். அதுதான் ஒரு தரிசனம் எனக்கு. அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் எங்கள் ஊருக்கு வருவீங்களா, அந்த ஊருக்கு வருவீங்களா, பாண்டிச்சேரிக்கு வருவீங்களா, மெட்ராஸுக்கு வருவீங்களா, பம்பாய்க்கு வருவீங்களா, டெல்லிக்கு வருவீங்களா, எல்லாம் அங்கங்கே நான் உடனே ஜோமனை அனுப்பேன். அங்கெல்லாம் ஒரு ஜெபக்கோபுரம் உண்டாகணும் ஆண்டவரே, இந்த தேவனால் எல்லாம் கூடும், இந்த குளோரி டவர் உண்டாகணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவது உண்டு. கர்த்தருக்காகத்தான். அல்லேலூயா. பூமி நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. சரி, முதலாவது நம்ம என்ன செய்யணும், இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வேண்டுமானால், நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போக வேண்டுமானால், முதலாவது நாம் செய்ய வேண்டியது வசனத்தை விசுவாசிக்கணும், 2வது அறிக்கையிடணும், 3வதாக சகோதரரோடு ஒற்றுமையாக இருக்கணும். ஏனெனில் 133 சங்கீதம் 1வது வசனத்தை சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மை இன்பமாக இருக்கிறது. அது ஆரோன் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியெங்கில் வடிகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. கர்த்தர் அங்கே எங்கென்று ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். பரவாயில்ல, நம்ம விட்டு கொடுத்த ஆபிரகாமை போல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சரி, சகோதரர்களை பகை வைக்கக்கூடாது. 3வதாக. 4வதாக நீதிமொழியில் 22:10 பரியாசக்காரனை துரத்து, அப்போது விரோத ஒலியும். பரியாச கேலி கிண்டல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எதை சொன்னாலும் கேலி கிண்டல். இத்தனையும் விசுவாசி வீடு அப்படி கேலி கிண்டல் தான் பார்ப்பேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அது பரியாசம் பண்ணுறது. அதை பாரு, அவன் நடையப்பாரு, உடையப்பாரு, அப்படியாக்கும் இப்படியாக்கும், இவங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதாக்கும், பரியாசம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 1ல் எழுதப்பட்டிருக்கு, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத, துன்மார்க்கர்கிட்ட நீ இருக்காத அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்குதா. இரவு பகல் வேதத்தை தியானி, அப்போ நீ செய்வதால் என்ன செய்யும், வாக்கியம். சரி, பரியாசக்காரனை ஒதுக்கி விட்டுறணும், சௌரரை பயிக்கக்கூடாது. 4 போயிடுச்சா. 5வதாக நம்ம பார்க்க வேண்டியது, எவர்கள் நமக்கு விரோதமாக வருகிறார்களோ நம் பக்கம் வருவார், நம்ம அவர்கள் பக்கம் போக மாட்டோம். ஏசாயா 54:15. யார் விரோதமாக வர்றாங்க, கூட பிறந்தவங்களாக இருக்காங்களாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேலை பார்க்குறவங்க இடத்துல இருக்கலாம், இல்லை வீட்டாரே ஒருவனுக்கு சத்துருன்ற மாதிரியா இருக்கலாம். ஆனால் அவங்களாம் நம்ம பக்கம் வருவாங்கன்னு நிச்சயம் வருவாங்க. என் மேலே தப்பு கிடையாது. நான் அவங்கள பார்த்தா பிரைஸ் தி லார்ட் சொல்லுவேன், பேசுவேன். அவங்க தான் முகத்தை ஒரு மாதிரியை வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு நாள் வருவாங்க. அல்லேலூயா. கண்டிப்பாக வருவாங்க. அவரை குத்தினவர்களுக்கு கண்ணும் காணுன்னு இருக்கு பைபிளில். கண்டிப்பாக என்ன செய்வார் ஆண்டவர், இவர்கள் உனக்கு விரோதம் வருவார்களோ உன் பக்கம் வருவார், நீ அவர்கள் பக்கம் போகாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அது என்னால் உண்டான கூட்டம் அல்ல ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவை நம்ம குற்றப்படுத்த முடியும்? இது என் ஊழியக்காரருக்கு நான் கொடுத்த சுதந்திரமாக இருக்கிறது, அதிகாரமாக இருக்கிறது அப்படின்னு ஆவியானவர் தெளிவாங்க 54 அதிகாரம் 17வது வசனத்திலேயே எழுதி வச்சிருக்கிறாரு. சரி, ஆகவே ஆண்டவர் மனமாற ஒரு மனுப்புத்திரன்ல பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. அது மாத்திரமல்ல, நாம் வேறு தேவர்களை சேவிக்கக்கூடாது. நமக்கு விரோதமாக எலும்புற ஆயுத வாய்க்கான் போகும்னா அந்நிய தேவனை சேவிக்கக்கூடாது. அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். பாருங்க, மொர்தெகாய ஆமான் காலில் விழுகணும்னு அவன் எதிர்பார்க்குறான். ஆண்டவர் பாதவடியில் தான் உட்காரணும், அமரணும். மனுஷங்காலில் விழுகக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, காலில் விழுந்தாதான் அந்த வேலையை வாங்கிடுவேன்,
காலில் விழுந்தாவது அதை ஆக வச்சிருவேன் அப்படின்னு. அது நிலைக்காது. ஆகவே மனுஷங்காலில் விழுகக்கூடாது. அடுத்து விக்கிர ஆராதனையிலிருந்து நம்ம விலகி ஓடணும். விக்கிரங்களுக்கு விலகி ஓடுகள் இருக்கு. ஏசாயா 2:18 சொல்லுகிறது, விக்கிரங்கள் கட்டோடு உளிந்து போகும்னு கர்த்தர் அதே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் அந்நிய தேவர்களை சேவிக்கக்கூடாது. உபாகமம் 28:7 உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். பார்த்தீங்களா, ஒரு வழியா வருகிறவங்க 7 வழியா ஓடி போவாங்களாம். ஒரு வழியா வர்றாங்களா விரோதமா, 7 வழியா ஓடி போயிடுவாங்க. அட்ரஸே இல்லாமல் போயிடுவாங்க. நம்மளோ நீடித்த நாட்களா திருப்தி ஆகும். நம்மளோ அந்த வெக்கப்பட்ட இடத்துல நம்மளை துன்பப்படுத்தின அந்த நிலைமையில நம்ம அதே ஸ்தானத்துல, அதே ஏரியாவில், அதே ஊர்ல கர்த்தர் நம் தலையை உயர்த்தி நடக்க பண்ணுவார். நம்ம தலையை உயர்த்துவார். ஒரு வழியா புறப்பட்டு வருவார்கள், 7 வழியா ஓடி போவாங்க. ஆகவே அதே போல யாத்திரை 23:25 உங்கள் தேவனாய் கர்த்தரை சேவிக்க கடவர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி உன்னிலிருந்து விலக்குவார். கற்ப விழுவதும் இல்லை, மலடு உன் தேசத்துல இருப்பதும் இல்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆயுசு குறைவா செய்வனை வச்சுட்டாங்களா, கவலைப்படாதீங்க. பூரணப்படுத்துவார் ஆயுசை. கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மை குறைவிடாது. தலைத்தாள் ஜெபம் பண்ணுவோம். ராக்கா தீகாலாபாராபா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அது ஆண்டவரே என்னென்ன செய்வ மந்திர கட்டுகள் இருக்கோ, சூனிய கட்டுகள் இருக்கோ, வன்கண்கள் இருக்கோ, போராமைகள் இருக்கோ, ராகாதீகா பாபா முற்பிதாக்களுடைய சாபம் இருக்கோ, அலையிலோயா ராகாதீகா பாபா அல்லாபாரபா காலகாலமா வியாதி பலவீனங்கள் இருக்கோ, அலையிலோயா தேவைகள் இருக்கோ, இதெல்லாம் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால கர்த்தர் அலையிலோயா இதை பார்த்த ஒவ்வொருவரையும் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்க பண்ணுங்க. ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தை பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.